வெல்கம் டு அவர் சேனல். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்திருக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1996 வேக்கன்சிஸ் இருக்குது. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க, அதாவது 10/7/2025. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளைங் த்ரூ ஆன்லைன் மோட், இன்னிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/8/2025, அதாவது ஆகஸ்ட் 12 அன்னைக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. எடிட் ஆப்ஷன் என்னைக்கு ஓப்பனில் இருக்கும்னா 13லேருந்து 16/8/2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 28/9/2025 கொடுத்துருக்காங்க, அதாவது செப்டம்பர் மந்த்தே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 months தான் இருக்குது, அதனால் இன்னிலேருந்தே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் வைஸ் கம்யூனல் டர்ன் டீடைல்ஸ் ஆஃப் பேக்லாக் வேக்கன்சிஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது டோட்டலாக 78 இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக போய் வெப்சைட்டில் செக் பண்ணிக்காங்க. நான் ஜென்ரலாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ், எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 1/7/2025, அதாவது ஜூலை 1 படி எடுத்துக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஜென்ரல் கேட்டகரி ஃபார் அப்பாயின்மெண்ட் பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1, இதுக்கெல்லாம் 53 இயர்ஸ். ஜென்ரல் கேட்டகரிக்கு 53 இயர்ஸ். அண்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், பேக்வர்ட் கிளாஸஸ், எம்பிசி, டிஎன்சி அண்ட் டிஸ்ட்ரிபியூட் விடோ, இந்த கேஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 58 இயர்ஸ். எல்லா கேஸ்ட்லையுமே இருக்கக்கூடிய விடோவுக்கு பார்த்தீங்கன்னா 58 இயர்ஸ் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னா பிஜியில் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் இருக்கணும், தென் பிஎட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இங்கே அதே போல் கொடுத்துருக்காங்க 45% மார்க்ஸு, தென் பிஎட் சர்டிஃபிகேட்டு. அது மாதிரி ஒரு சில ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்காங்க. மஸ்ட் ஹேவ் அப்டைன் எ பேச்சுலர் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி இன் த சேம் லாங்குவேஜஸ் ஆர் தர் ஈக்குவலண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் ரெக்ரூட்மெண்ட் இஸ் மேடு. அதனால் பார்த்துக்கோங்க, இப்போ யூஜி என்ன பண்ணியிருக்கீங்களோ பிஜி அதே தான் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே அது போல் பண்ணியிருந்தா ஓகே. அகாடமிக் சப்ஜெக்ட்டுக்கு பிஜி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸு, தென் பிஎட் சர்டிஃபிகேட் இருக்கணும். சேம் அதே போல் தான், ஃபஸ்ட் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து அகாடமிக் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்னெல்லாம் பார்த்தலாம், 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், தென் 12th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்டு, சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் ஆர் இட்ஸ் ஈக்குவலன் தேவைன்னா அந்த இடத்துல, கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஆல் த செமஸ்டர்ஸ், தென் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். யூஜி டிகிரிக்கு கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஆல் த செமஸ்டர்ஸ் கொடுக்கணும், அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். பிஜிக்கும் அதே போல் தான். தென் பிஎட் டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட்க்கு கன்சால்டேட் மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஆல் த செமஸ்டர்ஸ் கொடுக்கணும், டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பிபிஎட் டிகிரி இஃப் அப்ளிகபிள், கன்சால்டேட் மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஆல் த செமஸ்டர்ஸ், அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டு. எம்பிஎட்க்கும் அதே போல் தான். எவிடன்ஸ் ஃபார் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இஃப் அப்ளிகபிள், சில சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்குரிய எவிடன்ஸ் நீங்கள் அங்கே கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொடுக்கணும். ப்ரூஃப் ஃபார் கிளைமிங் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன், பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் இணைக்கணும். அதுக்குரிய டீடைல்ஸ் எல்லாமே அனெக்சர் 1 and 2ல் இருக்குது. அடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஹூ கிளைம் ரிசர்வேஷன் ஆஸ் பர் கிளாஸ் 5 ஆஃப் த நோட்டிஃபிகேஷன், அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன், இது கம்பல்சரி கொடுக்கணும். கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஏ குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட், கான்டாக்ட் தனியாக கொடுக்கணும், கேரக்டர் சர்டிஃபிகேட் தனியாக கொடுக்கணும். டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா அந்த ஐடி கார்டு கொடுக்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை அங்கே வந்து அப்லோட் பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி 600. இதில் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 300. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும். எக்ஸாமினேஷன் பேமெண்ட் ஒன்லி த்ரூ த ஆன்லைன் மோட், ஆஃப்லைன் மோட் கிடையாது, ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து பே பண்ணிக்கணும். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பு, ஓஎம்ஆர் பேஸ்டு. டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 50 மார்க்ஸு. இது எப்படி மார்க் கால்குலேஷன் தெரில, கண்டிப்பாக அந்த பாயிண்டில் தான் கால்குலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 50 மார்க்ஸு, ஆனால் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின். இது வந்து ஒன்லி எலிஜிபிலிட்டி தான், இது வந்து உங்களுக்கு மார்க் கன்சிடரேஷன் போகாது. ஆனால் இதில் வந்து எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் வந்து பாஸ் ஆகணும். இதுக்கு வந்து என்ன சிலபஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் சிலபஸ்ஸு. அந்த சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கும், பார்க்க சொல்கிறாங்க.
எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னா மினிமம் 40% ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ். பார்ட் ஏ இட்ஸ் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் த பார்ட் பி ஆன்சர் ஷீட். ஆனால் இந்த மார்க்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, பட் இதில் பாஸ் ஆகணும். இங்கே இருக்குது பார்த்துக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 30, டைம் வந்து ½ அன் ஹவர் தான் கொடுக்குறாங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸு. ஆனால் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும்னா 20 மார்க் எடுத்தால் போதுமானது எலிஜிபிலிட்டிக்கு. அது பர்சன்டேஜில் 40 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு 150 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. இது பாருங்கள், ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1க்கு மெயின் சப்ஜெக்ட்டு 110, எஜுகேஷன் மெத்தடாலஜி 30, ஜென்ரல் நாலேஜ் வந்து 10, டோட்டல் வந்து 150. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஸ்கீமு. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் 130 கொடுக்குறாங்க, அது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. எஜுகேஷன் சைக்காலஜி கொஸ்டின் குறைச்சி ஒரு 10 தான் கொடுக்குறாங்க. ஜென்ரல் நாலேஜ் பார்த்து டோட்டலாக 150. இதில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோனா ஜென்ரல் டர்ன் அண்ட் அதர்ஸ்க்கு வந்து 50%, எஸ்சி எஸ்சிஏ வந்தால் 45%, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 40%. கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்குன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜஸில் இருக்கும். அதர் சப்ஜெக்ட்டுக்கு பைலிங்குவல், தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். இதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஆக்சுவலாக பர்சன்டேஜில் கொடுத்தாங்களே அதே மார்க்ஸாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 150 மார்க்குக்கு எழுதுனீங்க அப்படின்னா டியூரேஷன் 3 ஹவர்ஸு. அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு தனி, அது வந்து ஒரு ½ அன் ஹவர் தான், அது தனி. அது இல்லாமல் இது வந்து பார்ட் பி 3 ஹவர்ஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எழுதுவீங்க இல்லையா. இதுவும் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் 150. இப்போ எஸ்சி எஸ்சிஏனா 68 மார்க் எடுத்தால் போதுமானது, அதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸுக்கு. அடுத்து எஸ்டிக்கு வந்து 60 மார்க் எடுத்தால் போதும். மற்ற கேட்டகரி எல்லாத்துக்குமே 75 மார்க்ஸ் எடுக்கணும். சப்ஜெக்ட் லிஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்காங்க. ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷனு கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷனு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகே, இது யாருக்கெல்லாம் உதவுமோ அவங்களாம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. செப்டம்பரில் எக்ஸாம்னா இன்னிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க.